போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்ததன் நேரலையை பார்த்தோம். தொடர்ந்து இது குறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் விவேகானந்தனிடம் கேட்போம். விவேகானந்தன், இப்ப தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நடத்திய பேச்சுவார்த்தை குறித்த முழு விவரங்களை சொல்லுங்க விவேகானந்தன். கண்டிப்பாக தமிழகத்தில் உள்ள அரசு 8 போக்குவரத்து கழகங்கள் உள்ளன. இவற்றில் 1,43,000 ஊழியர்கள் உள்ளனர். இவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய ஒப்பந்தம் போடப்படும். அதன்படி 13வது ஊதிய ஒப்பந்தம் கடந்த ஆண்டு செப்டம்பரில் துவங்க வேண்டும். அது காலதாமதமான கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை துவங்கியது. இதில் அரசு தரப்புகளும் முக்கிய தொழிற்சங்கங்களும் பங்கேற்றன. அதில் இந்த பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான நிலுவைத் தொகை அந்த 2000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும். அந்த நிலுவைத் தொகை முதலில் கொடுங்கள், அதன் பிறகு ஊதிய ஒப்பந்தம் குறித்து பேசிக் கொள்ளலாம் என தொழிற்சங்க தரப்பு கூறப்பட்டது. இதையடுத்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை கடந்த இந்த மாதம் 4ஆம் தேதி நடந்தது. சென்னை குப்பம்பட்டியில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக பயிற்சி மையத்தில் நடந்தது. அப்போது அரசு தரப்பில் 500 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை கொடுப்பதற்கு முன் வருவதாக அரசு தரப்பு குழு தெரிவித்தது. அன்றைய தினம் தொழிற்சங்க நிர்வாகிகள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர். அந்த 2000 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை தரப்பட வேண்டும். அதே சமயத்தில் போக்குவரத்து கழகங்களில் வருவாய்க்கும் செலவுக்குமான இடைவெளி, அதாவது 1 கிலோமீட்டர் பேருந்து இயக்கப்படும் பட்சத்தில் 5 ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. அதை சரி செய்வதற்கான ஒரு தொகையும் அரசு தரப்பில் தர வேண்டும். குறிப்பாக ஆண்டுக்கு 1500 கோடி முதல் 1800 கோடி வரை செலவாகிறது. இதற்கு ஓரளவு இதுக்கு ஒரு தொகையை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே நாங்கள் அடுத்த போக்குவரத்து நாங்கள் தொடர்ந்து பணி செய்வதற்கு சிறப்பாக இருக்கும் சொன்னனர். தொடர்ந்து அன்றைய தினமே சென்னை பல்லவன் இல்லத்தில் அருகே அவர்கள் தொழிற்சங்கங்கள் ஒன்று கூடி ஒரு முடிவை அறிவித்தனர். அதன்படி வரும் 15ஆம் தேதியில் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்வதென முடிவு செய்து அறிவித்தனர். அந்த 10, அதாவது எல்பிஎஃப், சிஐடியு, ஏஐடிசி உள்ளிட்ட இந்த 10 தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு அந்த ஸ்ட்ரைக் அறிவித்தது. இதன் பிறகு கடந்த 8ஆம் தேதி போக்குவரத்துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் திரும்பவும் அந்த தொழிற்சங்க கூட்டமைப்பை அழைத்து பேசினார். அப்போது உடன்பாடு ஏற்படவில்லை. இந்த சூழலில் தான் 4ஆம் முறையாக இன்று காலை 10:40 மணிக்கு சென்னை பல்லவன் இல்லத்தில் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. குறிப்பாக நேற்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் போக்குவரத்துறை அமைச்சர் மற்றும் 8 போக்குவரத்து கழகங்களின் மேலாண் இயக்குநர்கள் பங்கேற்று ஒரு ஆலோசனை ஈடுபட்டனர். அப்போது தொழிற்சங்க நிர்வாகிகளின் கோரிக்கையை குறித்து அவர்கள் ஆலோசித்தனர். அப்போது கூடுதலாக அவர்கள் ஒதுக்கீடு செய்யும் பட்சத்தில் இந்த ஸ்ட்ரைக்கை வாபஸ் பெற முடியும். அதற்காக சில கூடுதல் ஒதுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது, அவசியம் இருக்கிறது என்பதை எடுத்துரைத்தனர். அதன் அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தை துவங்கியது. காலை 10:40 மணிக்கு பேச்சுவார்த்தை துவங்கியது. அமைச்சர் வந்தால் அதே போல 47 தொழிற்சங்கங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்போது 500 கோடி கட்டிகள் நாங்கள் 750 கோடி வரை முதல் கட்டமாக கொடுக்க தயாரித்தோம். மற்ற தொகையெல்லாம் படிப்படியாக அடுத்த தவணையில் வழங்கப்படும். அதே போல வரவு செலவுக்கான தொகையெல்லாம் கணக்கிட்டு நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு படிப்படியாக எல்லாத்துக்கும் தீர்வு காணப்படும். முதல் கட்டமாக 750 கோடி கொடுப்பதற்கு அரசு தயாராக உள்ளது. அந்த ஓய்வு பெற்றதற்கான நிலுவைத் தொகை அது. அந்த கோரிக்கையை முன்வைத்த அமைச்சர் அவர்கள் அது இந்த அமைச்சரின் அந்த அவர்கள் சொல்லும் விதமும் அவர் நிதி நிலைமை உள்ள, அதாவது போக்குவரத்து காலங்களில் உள்ள நிதி நெருக்கடியும் அதே சமயத்தில் அரசு நிதி நிலைமை கருத்தில் கொண்டு அவர் பேசிய விதத்தை போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொண்டன. அதே சமயத்தில் 750 கோடி அவர் கேட்டது 2000 கோடி அவர்கள் நிலுவைத் தொகை, போக்குவரத்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான நிலுவைத் தொகை 2000 கோடி. ஆனால் 750 கோடி கொடுக்க மட்டுமே அரசு முன்வந்துள்ளதாக அவர் நினைக்கிறார்கள். அதே சமயத்தில் அமைச்சர் இங்க பத்திரிகையாளரை சந்தித்தார். அப்போது ஒரு செய்தி சொன்னார், நாங்கள் இந்த 750 கோடி ரூபாய் கொடுப்பதற்கு முன் வந்திருக்கோம். இதை போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளன. கண்டிப்பாக இந்த 15ஆம் தேதி நடக்கும் ஸ்ட்ரைக்கை அவர்கள் வாபஸ் பெறுவார்கள் என்று நம்புகிறேன். அவர்கள் தனிப்பட்ட முறையில் கூடி அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்று அவர் செய்திகளை சந்தித்தபோது சொல்லியிருக்கிறார். இதன் பிறகு தொழிற்சங்க நிர்வாகிகள் செய்திகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது அவர்கள் இதை குறித்து விளக்குவார்கள். அவர்களுடைய என்ன ஸ்டாண்ட் என்ன, அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை விளக்குவார்கள். அவர்களுடைய முக்கிய கோரிக்கை இந்த நிலுவைத் தொகை, ஓய்வு பெற்ற நிலுவைத் தொகை. அதுக்கிட்ட அரசு ஒரு 70 கோரிக்கை முன் வந்துள்ளது. அதே சமயத்தில் அவர்கள் பிற கோரிக்கை மொத்தம் 7 கோரிக்கைகள் பிரதான கோரிக்கை வைத்தார்கள். அதில் இது முக்கிய கோரிக்கை. இதைத் தொடர்ந்து அந்த வருவாய் இழப்பு, ஒரு கிலோமீட்டருக்கு 5 ரூபாய் வருவாய் இழப்பு பஸ் இயக்கத்தில் அதுக்கு என்ன அரசு என்ன செய்யப்படுகிறது, இந்த 2 தான் முக்கிய கோரிக்கை. அவர்கள் அதற்கு ஏதும் உடன்பாடு ஏற்பட்டிருந்தால் அவர்கள் இந்த ஸ்ட்ரைக்கை வாபஸ் வர வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் தொழிற்சங்கங்கள் அந்த தங்களுக்குள் கூடி இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலாம் என்று ஆலோசிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. தொழிற்சங்கத்தின் முடிவுக்காக அனைவருமே தொழிலாளர்கள் காத்திருக்கின்றனர்.